டேய், இது வரைக்கும் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொது வாழ்வில் தூசிப்படாத ஒரே தலைவர் எங்கள் வாழும் பெரியார், வாழும் அண்ணா, வாழும் கலைஞர் தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின்றா ஏண்டா அக்குஷ்டு சொல்ற. அவர் மேல ஒரு ஊழல் வழக்கு இருக்காடா? ஒரு ஊழல் வழக்கு, ஒரே ஒரு ஊழல் வழக்கு. அவர் மீது ஜெயலலிதா பொய் வழக்கு போட்டு அந்த வழக்கு நிற்கல. ஒருத்தன் வருமானம் அதிகமாக சொத்து சேர்த்துட்டாருன்னு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணான். சும்மா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறான் கோர்ட்டில். இது தெரிஞ்ச உடனே நேராக ஐஜி ஆஃபீஸ் போயிட்டார், நேராக கோர்ட்டுக்கு போயிட்டார். அப்போ சொன்னார் நீதிபதி, ஒருத்தருக்கு சம்மனே அனுப்பாமல் நீதிமன்றத்துக்கு வராருன்னா அவர் எவ்வளோ ஒரு அரசியல் அப்பொழுக்கற்றவர், எவ்வளோ ஒரு நியாயமானவர், எவ்வளோ நேர்மையானவர். இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணுறார். அவ்வளோ ஒரு தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் பொதுவாளில் தூசிப்படாத ஒரு தலைவர் தளபதி. இது வரைக்கும் அவர் மேயராக இருந்திருக்கார் 2 முறை, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். அவரை பார்த்து அக்குஷ்டு சொல்றேடா அண்ணாமலை. உங்க பார்த்தா இதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ண தயார். ஏவன் அக்குஷ்டு ஒருத்த சொல்லிட்டு ஒருத்த வளர்த்துறான். அந்த டி நகர் அந்த பிஜேபி ஆஃபீஸ் இருந்தானா நம்ம கட்சிக்காரர் விட்டு வச்சு இல்லை பார்த்தா ஆஃபீஸ் யாரையும் அடிக்க தேவையில்லை. ஊழல் குற்றச்சாட்டை சொல்கிறேன், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது செந்தில் பாலாஜி தைரியமாக சொல்லிட்டார், இதை அங்கே சந்திக்க தயார்னு. இன்னைக்கு மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூட சொல்லிட்டார். இது எங்கடா முதலமைச்சர் சம்மந்தப்படுத்தி பேசுகிறேன், இது சந்திக்க தயார்னு செந்தில் பாலாஜி சொல்கிறேன். இந்த 1000 கோடி ஊழல்ன்றதே ஒரு பொய். அமலாக்கத்துறை ஐடி சொல்லிட்டா, அமலாக்கத்துறை இடி, அமலாக்கத்துறை ஐடி அறிக்கை தாக்கல் பண்ணிச்சு, ரைடுக்கு வரும், அரெஸ்ட்னு சொல்றியே நீ அண்ணாமலை. அவங்க பார்த்தா நீ சொல்றியடா, என்ன அமலாக்கத்துறை இந்த ஐடி இடி இவனுக்கெல்லாம் சம்பளம் வந்து ஒன்றிய அரசு கிட்ட, யூனியன் கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்கினாலா, இல்ல டி நகர்ல கமலாயத்தில் இருக்கிற இந்த லவடிக்கபால், இந்த பரதேசி, இந்த வேசி மகன் அண்ணாமலை கிட்ட சம்பளம் வாங்குறீங்களா? இந்த இடி அமலாக்கத்துறை ஒன்றும் தெரியல. பார்த்தா அவன் என்னவோ இடி அமலாக்கத்துறைக்கு ஆபீசர் மாதிரி ஆவன்னா ரைடு வரும் அரெஸ்ட் பண்ணுவோம்னா கம்மாளன்னா அமலாக்கத்துறை அந்த இடி ஐடி எல்லாம் பிஜேபியில் மாணவரணி இளைஞரணி மாதிரி அமலாக்கத்துறை ஐடி இடி எல்லாம் பிஜேபி அணியாடா? அப்படித்தானே இருக்குது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? திமுக வீட்டில் எல்லாரும் அமலாக்கத்துறை ஐடி எல்லாம் ரைடுக்கு வரானா? அப்போ உங்க வார்த்தை நீ சொல்லி அனுப்புறேன், திமுகவை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி. உன் அச்சா கேட்கறது ஆளுதாடா அண்ணாமலை. உங்க வார்த்தா உன் அச்சா கேட்கறது ஆளுங்கடா. டே காஞ்சி போன கருவாடு உங்க அம்மால. உன் அச்சா கேட்கறது ஆளுதாடா. இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுவானா? போலி மதுபான பாட்டில் இருக்கிற பேவர்சி நாய்ங்க நீங்க, டூப்ளிகேட் சரக்கு இருக்கிற பேவர்சி நாய் நீங்க பிஜேபி. உங்களால இவ்வளவு நேரம் நான் டைம் செலவு பண்ணி பேசுறதே வேஸ்ட். எவ்வளவு பெரிய தலைவன், அவரை பார்த்து அக்யூஸ் பண்றான் இவன். மோடி யாரா? மோடி யாரு? பெரிய தலைவர் அவரு. இன்னைக்கு நீங்க வட மாநிலத்தில் இந்துத்துவான மக்களை ஏமாத்தி மிரட்டி நீங்க ஓட்டு வாங்கின்னு வந்துட்டா, நீங்க ஆட்சி எடுக்கிறதுனால நீங்க பண்ற அராஜகம்லாம் மக்களுக்கு தெரியாதா? மும்மொழி கொள்கையை கொண்டு வரானுங்க, அதை நாங்க எதிர்க்கிறோம். அதுக்கு சாராயத்தை கொண்டு வரான் வெளியே. மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுனால இப்ப சாராய ஊழல்ன்றான், இந்தி திணிக்கிறதுக்கு பார்க்குறான். அது கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் தளபதி, இந்த மண்ணின் முதலமைச்சர், வாலிப கலைஞர், நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். இந்த தலைவர்கள், அவர் பின்னால் இருக்கிற எங்களை போன்ற கோடிக்கணக்கான தொடர்களுக்கு முறை உங்களின் ஆதிக்க மொழி, உங்களின் சனாதன மொழி, உங்களின் மனு தர்ம மொழி, இந்திய நாங்கள் இங்கு உள்ள நுழைய விட மாட்டோம். அவங்க எச்சராஜா சொல்றான், அந்த எச்சக்கலை நாய் டாஸ்மாக் கடையில் சாராயம் விற்கிறான். வாத்தா டாஸ்மாக் கடையில் சாராயம் விற்காம என்ன பழனி பஞ்சாமிர்தமா விற்பாங்க, இல்லை திருப்பதி லட்டா விற்பாங்க. அவன் அண்ணாமலை குடிக்கிறது இல்லையா? வாத்தா புல்லாக குடிச்சுப்புட்டு ஃப்ளைட்டில் வரும்போது எமர்ஜென்சி ஒரு திறந்து வந்தாடா, அவசர கதவை தந்து விட்டான் புல் பாதியில். இவன் வந்து இந்த அரசு எதிர்க்கிறோமா, ராஜினாமா பண்ணணுமா, விடமாட்டோம் நாங்கள் தப்போடா. டே அண்ணாமலை வாயில் பண்டியாக வருதுடா. எனக்கு உங்கள் அம்மாவில் தேவடியா பையா பண்டியாக வருதுடா. யாரோட அக்யூஸ்ட்னு சொல்கிறா? உங்கள் வாத்தா தேவடியா பையன், நீடா அக்யூஸ்டு. நண்பர்களே வணக்கம், குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இன்று தமிழ்நாட்டில் இந்த சங்கி பசங்க, இந்த பாஜக பரதேசி நாயங்க டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் நடந்துருச்சான். இவனுக்கு புதுசாக கண்டுபிடிச்சிக்கிறானுங்க. டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் நடந்துச்சு, சாராயத்தில் வர வருமானத்தை வச்சு அரசாங்கத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொறுக்கி பையன் ஒருத்தங்கனா இல்லை, இந்த பாடுஸ் லக்காடி கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி 420 420 840 ஒரு பேவரிசி நாய் ஒருத்தங்கனா இல்லை, இந்த ஆருத்ரா ஃபைனான்ஸ் திருட்டு வழக்கில் A1 அக்யூஸ்டு. இந்த A1 அக்யூஸ்ட்ன்ற வார்த்தை யாருக்கு பொருந்துன்னு கேட்டால், ஆருத்ரா ஃபைனான்ஸில் A1 அக்யூஸ்ட் யாருன்னு கேட்டால், இந்த புறம்போக்கு பரதேசி பொறிக்கு லவடிக்கபால், இந்த சின்னால்கா பச்சா, இந்த ப்ராஸ்டியூட்ஷன் அந்த அண்ணாமலை, அவன் தான் A1 அக்யூஸ்டு. அவனெல்லாம் அப்பயே பிடிச்சி உள்ளே போட்டுருந்தா இந்த பரதேசி என்ன சொல்கிறது, இந்த ஆடு, இந்த சாட்டையால் அடிச்சுக்கிறான பைத்தியக்காரன் என்ன சொல்கிறது,
வக்கால ஊழியம் பார்த்தா அவன் அண்ணாமலை அவ்வளோலாம் பேசிருக்க மாட்டான். அவனெல்லாம் விட்டு வச்சுனால்தான் அவனே அவ்வளோ பேசுகிறான். அவன் இன்றைக்கி ஏதோ போய் இந்த டாஸ்மாக் கடையில் எக்மோரில் டாஸ்மாக் ஆஃபீஸில் போய் முற்றுகையிடுறன்னு சொல்லி பிஜேபிக்காரனுங்க ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணானுங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணி அப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணி போராட்டம் மறியல்னு சொன்னால் போலீஸ் பிடிப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரு மறியல்னு சொன்னால் போலீஸ் ப்ரிவென்டர்ஸ் என்ன தூக்கிட்டு போய் ஒன்றும் தூக்கு தண்ணி ஏற்றிட்டு போகிறது இல்லை. புரியுதுங்களா? எப்போ ஒரு மண்டபத்தை வச்சுருந்து மத்தியானம் சோறு போட்டு சாயங்காலமாக நாய்களை அவுத்து விட்டுருவாங்க. நாயை குடனுக்குள்ள நாயை மண்டபத்தில் தள்ளி பூட்டிடுவாங்க. அப்புறம் நாய்களை அவுத்து விட்டுருவாங்க. போலீஸ் கூப்பிட்டா போக வேண்டியதுதானடா. அப்புறம் என்ன போடணும்டா பாஜக நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க 1000 கோடி ஊழல் மயிர் ஊழல் சொல்லிட்டு. அந்த எச்சக்கலை நாய் இல்லை, அந்த எச்சக்கலை நாய் ஒருத்தங்கிறானே அந்த எச் ராஜா. ஆமாம், அவனே பார்க்குறதுக்கு டெலிகேட்டட் பயங்கரமான டெலிகேட்டட் பாடி. சவுத்தில் இருக்கிற பள்ளிக்கு 2 முறை டிபி நோய் வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருப்பான் பார்க்கறதுக்கு. அந்த புள்ளி ராஜா, அந்த எச் ராஜா, அந்த எச்சக்கலை நாய். அவன் டாஸ்மாக் ஆஃபீஸாண்ட மறியல் பண்ணான். போலீஸ் புடிச்சா கூப்பிட்டா போக வேண்டியதானடா. இவன் என்ன சொல்கிறான், எச் ராஜாவை போலீஸ் வந்து கூப்பிட்றாங்க, வண்டியில் ஏறு சார்னா மரியாதை தான் சொல்கிறாங்க. போலீஸ் வண்டியில் ஏறு சார். உன்னை எச் ராஜா என்ன சொல்கிறான், நான் அந்த வண்டியில் ஏற மாட்டேன்றான். ஏன்னா அது நாய் யாத்திரை வண்டி. என்ன சொல்கிறான் எச் ராஜா, மறியல் பண்ணால் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வண்டியில் ஏறுன்னு கௌரவமாக வண்டி கூட்டு நிறுத்துறாங்க. எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அந்த வண்டியில் தான் ஏறிக்கிறாங்க. இவன் இந்த எச்சக்கலை நாய் இந்த எச் ராஜா என்ன சொல்கிறான்னா, அந்த வண்டியில் நான் ஏற மாட்டேன், அது நாய் யாத்திரை வண்டி. டேய், நாயை புடிச்சா நாய் யாத்திரை வண்டியில் தான்டா ஏற்றுவாங்க. நாய் யாத்திரை வண்டியில் ஏற்றாம BMW காரில் ஏற்றுவாங்களா? இல்லை என்னது அராரின்னு ஒரு கார் இருக்குதோ, ஃபெராரின்னு கார், அந்த காரில் ஏற்றுவாங்களா? இல்லை ரோலக்ஸ் காரில் ஏற்றுவாங்களா? என்ன வெளியில காரில் ஏற்றுவாங்க? நாயை புடிச்சா நாய் எங்களுக்கு எப்படி எல்லாம் கண்டென்ட் பாருங்க. நான் கண்டென்ட் தேடி போக தேவையில்லை. என்ன மாதிரி சமூக வலைதளத்தில் பேசக்கூடிய டிஎம்பி யூடியூபர்ஸ் எங்களை மாதிரி ஆட்களுக்கு நான் கண்டென்ட் தேடி போக தேவையில்லை. மக்கள் இவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறாங்க. அது அந்த வண்டியில் ஏறணும்னு சொல்லி இதே அத்தை கூட்டாங்க. இது என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, இவன் அண்ணாமலைக்கிறான் பாருங்க. என்ன சொல்றது, டேய் அண்ணாமலை, உன்னை எங்கன்னா பார்த்தா உன்னை செருப்பத்துன்னு அடிப்பண்டா. இவன் அண்ணாமலை என்ன சொல்றான், ஒரு காரில் உட்காந்து பேட்டி கொடுத்தா 1000 கோடி ஊழல்னு சொல்றான். அமலாக்கத்துறை இடி 1000 கோடி ஊழல்னு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்குதான்றான். அதுவே பொய். சம்பந்தப்பட்ட அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி சொல்லிட்டார், 1000 கோடி ஊழல்ன்றது தவறான குற்றச்சாட்டு, இதை நான் சந்திக்க தயார். அண்ணாமலை மாதிரி 1000 பேர் வந்தாலும் நான் பார்ப்பேன். தேவையில்லாமல் அண்ணாமலை மாதிரி வேஸ்ட் பீஸுக்கு நான் வந்து பதில் சொல்ல தயாரில்லைன்னு ஆண்மகனாக சொல்லிட்டார் செந்தில் பாலாஜி. இதில் என்ன சொல்கிறான், தாயோலி மகன் உங்கள் அக்கால ஒலி அண்ணாமலை என்ன சொல்கிறான், இதில் முதலமைச்சரை சம்பந்தப்படுத்துகிறான். ஏண்டா டேய் ஒத்தா, டே பிளடி பாஸ்டர், டே பிஜேபி பிம்பு, டே ஆருத்ரா ஃபைனான்ஸ் திருடா, டே ஆருத்ரா ஃபைனான்ஸில் ஏவன் அக்யூஸ்ட் உங்கள் அம்மாவில். டே அண்ணாமலை, முதலமைச்சரை பார்த்து என்ன சொல்கிற நீ? ஏவன் அக்யூஸ்டு டாஸ்மாக் ஊழல் இல்லையா? டே, அதாவது எங்களை தாண்டா சொல்லணும். உன்னெல்லாம் அந்த ஆருத்ரா ஃபைனான்ஸ் கேஸ்லேயே தூக்கி உள்ளே போட்டு முட்டி தட்டி தான் உங்கள் ஆத்தா நீ எல்லாம் இவ்வளோ பேசியிருப்பியா? யாரடா ஏவன் அக்யூஸ்ட் சொல்கிறேன் உங்கள் அம்மாவில்? டே, இன்டர்நேஷ்னல் லெவலில் ஏவன் அக்யூஸ்ட் யாருன்னா கேட்டால் இந்தியாவில் 3ஆவது முறை ஆட்சி பண்ணுற பிஜேபி. நீங்கள் சங்கி பசங்கடா. உன் கட்சி தலைவிடா ஏவன் அக்யூஸ்டு. இன்னைக்கு உன் கட்சியில் இருக்கிறான் பாரு, உள்துறை அமைச்சரா, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. குஜராத்தில் போலி என்கவுண்டர் கேஸில் ஏவன் அக்யூஸ்டா விலங்கு போட்டு கைது பண்ணி கூட்டு போய் ஜெயிலில் தரலாங்கடா. நீங்கடா ஏவன் அக்யூஸ்டு. நீங்கள் ஏவன் அக்யூஸ்டு. மக்களுக்கு அக்கௌண்ட்டில் 5 லட்ச ரூபா போடுறோம் சொல்லி இது வரைக்கும் பொய்யா பேசி மக்களை ஏமாத்தினுங்கிற உன் பிரதமர் மோடி யாரா? ஏதோ ஒரு பிரதமர் இருந்தாலும் கொஞ்சம் மரியாதை கொடுக்குற பயம்லாம் கிடையாது அந்த போஸ்ட்டுக்கு. மோடி யாரா?
இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்திய மக்கள் இன்னைக்கு அக்யூஸ்டா யாரை பார்க்குறாங்க? எங்களுக்கு 5 லட்சம் அக்கௌண்ட்ல போடுறோன்னு சொல்லி எங்களை ஏமாத்தி இன்னைக்கு சிறுபான்மை மக்களுக்கு இன்னைக்கு எதிரியாக இருக்கக்கூடிய மோடியை நீ சொல்ற மாதிரி பார்க்குறாங்கடா. நீ சொல்றப்ப எங்க தலைவர் தளபதி சொன்ன அப்படி மோடியை இந்திய மக்கள் பார்க்குறாங்க. ஏவன் அக்யூஸ்டான் இவன் வாத்தா, இவன் அண்ணாமலை முதலமைச்சரை பார்த்துட்டு 1000 கோடி ஊழல் நடந்துச்சு, அவர் தான் ஏவன் அக்யூஸ்ட் நம்பர் 2 தான் வந்து செந்தில் பாலாஜினா நாக்குக்கு நரம்புன்னு என்ன வேணாலும் பேசுவாடா. அடுத்து என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணானுங்க, பிடிச்சானுங்க, போலீஸ் பிடிச்சாங்க, அவர் இன்னைக்கு வெளியே விட்டுருப்பாங்கன்னு நினச்சிக்கோ. நான் என்ன சொல்றேன் அண்ணாமலைக்கு, இவன் என்ன சொல்றான், இன்னும் முன்னறிவிப்பு இல்லாமல் பல போராட்டங்கள் நடைபெறும்ன்றான். நடத்திக்கோ, போராட்டம் நடத்திக்கோ, முன்னறிவிப்பு இல்லாமல் போராட்டங்கள் நடைபெறும், அதிலே தேதி குறிப்பிடாமல் முதலமைச்சர் வீட்டை கூட நாங்கள் முற்றுகையிடுவோம். இப்போதான் அண்ணாமலை ஒன்று கேட்குறேன், நீ முதலமைச்சரோட முற்றுகையிடுறல, டே அண்ணாமலை, டே உங்க அத்தா, டே உங்க அம்மால, டே உங்க அக்கால ஒளிடைய தாயோலி மவனை, டே கண்டவனுக்கு பிறந்தவனே, கண்ட எஸ்ஸுக்கு பிறந்தவனே, லக்காடி பேடுஸ் பையா வாத்தா, நீ ஒருத்தனுக்கு பிறந்தவன் தான் வாடா முதலமைச்சர் விட்டாங்க. நீ ஏற்கனவே சொன்ன நான் முதலமைச்சரோட முற்றுகையிடுவேன். உங்க அம்மால நீ ஒருத்தனுக்கு பிறந்தவன் தான் வரணும். நீ ஏற்கனவே என்ன சொன்ன, வாலிப கலைஞர், நாளைய தமிழகத்தின் விடிபள்ளி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர், நாளைய முதல்வர், எங்கள் ஆருயிர் அண்ணன், இந்தியாவின் இளம் தேச தலைவர், ஒட்டுமொத்த இந்திய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழக்கூடிய எங்கள் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவளுக்கு சவால் விடும்போது நான் மவுண்ட் ரோடுக்கு வரேன், அறிவாலயத்தில் சேனோம், கல்லு பேத்து எடுப்போம், அறிவாலயத்துக்கு வருவானெல்லாம் நீ சொல்லலடா. டே கண்டவனுக்கு பிறந்தவனே, என்ன சொல்றது, டே பாஸ்டர்ட், நாங்கெல்லாம் அப்போ கூப்பிட்டோம். உங்க அம்மாள் நீ ஒருத்தனுக்கு பிறந்தா, டே அண்ணாமலை, உன் பேருக்கு முன்னால் இன்சில் போட்டுக்கிற இல்ல, அந்த இன்சில் உங்க அப்பன், டே உங்க அப்பனுக்கு நீ பிறந்தா வாடா, மவுண்ட் ரோடு வாடா, அறிவாலயத்திட்ட வாடான்னோம். பார்த்தா எங்கே போனான்னு தெரியல. இப்போ என்ன சொல்கிறான், முதலமைச்சரோட முற்றுகையிடுவேன், தேதி குறிப்பிடாமல் வருவான்றான். இப்போ நான் அண்ணாமலை சொல்கிறேன், டே உங்க அத்தா, உங்கள் அப்பா எந்த நேரத்துக்கு கோமன் ஆகுத்தான்னு தெரில, உங்கள் அம்மாவில் உங்கள் அப்பன் எந்த நேரத்துக்கு கோமன் ஆகுத்தான்னு தெரில, அவன் எந்த நேரத்துக்கு கோமன் ஆகுத்து நீ பிறந்தன்னு தெரில, உங்கள் அப்பன் கோமன் ஆகுத்து எந்த நேரத்துக்கு உன்னை பெத்தான்னு தெரில, அப்படி நீ ஒருத்தர் இன்சில் போட்டுக்கல, இவன் தான் எங்கள் அப்பன்னு சொல்லி அவனுக்கே நீ உங்கள் அப்பனுக்கே நீ பிறந்திருந்தா, உங்க ஆத்தா உங்க அப்பனுக்கே உன்னை பெற்றிருந்தா, நீ இன்சில் போ, உங்க அப்பா பேர் எனக்கு தெரியல என்னன்னு சொல்லி, உங்க அப்பா ஒரு இன்சில் உனக்கும் ஒரு அப்பா பேர் இன்சில் போட்டுனுக்குற, என்ன சொல்றது, அந்த அப்பனுக்கே நீ அப்பான்னு சொல்ற இல்ல, அந்த அப்பனுக்கே உங்க ஆத்தா உன்னை பெற்றிருந்தா, உங்க அம்மால உங்க அப்பனுக்கே ஒரு எஸ்ஸுக்கு நீ பிறந்திருந்தா, நல்லா கேட்டுக்கடா, ஒரு எஸ்ஸுக்கு நீ பிறந்திருந்தா உங்க அம்மால வாடா. டே நீ முதலமைச்சர் வீட்டாண்ட இல்ல, முதலமைச்சர் வீட்டு கிளம்ப போறோன்னு சொல்லிட்டு கார் ஏறி ஒரு 10 அடி நகர்ந்து வாடா. அடி ஓதுற மாதிரி அண்ணன் தம்பி ஓத மாட்டான். என்னது அடி ஓதுற மாதிரி அண்ணன் தம்பி? யாரு பார்த்து என்னடா பேசுறடி பரதேசி நாய, பெங்களூர்ல இன்னைக்கு வரைக்கும் உன்னை காரி துப்புறாங்கடா. குமாரசாமி கவுடா, முன்னாள் முதலமைச்சர், மதசார்பற்ற ஜனதாதள கட்சியினுடைய தலைவர் குமாரசாமி கவுடா, உன்னை கழுவி அவன் ஒரு ஃப்ராடு பையன்றார் குமாரசாமி கவுடா. அண்ணாமலை யாரோ சூளேனன் மகா, அவனும் சூளேனன் மகா, பேவர்சினன் மகா, ಅಲ್ಕಾನನ್ ಮಗ, ಅವನು ನಂಬರ್ 1 ಫ್ರಾಡ್. ಅವನು 420, 420, 840 ಇಲ್ಲಿ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ಅವನು ಪೊಲೀಸಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡುವಾಗ ಮಾಡಿದಿರೋ ಕೆಲಸ ಎಲ್ಲ ಮಾಡ್ದ. ಅವನ ಚಪ್ಪಲಿ ತಗೊಂಡು ಇಲ್ಲಿಂದ ಒದ್ದೋಡಿಸುವ ಸೂಳೆ ನನ್ನ ಮಗ, ಅಲ್ಕಾ ಮಗ. ಅವನು ಹೆಂಗೆ ನೀವು ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ? ಅವನು ಸೂಳೆ ನನ್ನ ಮಗ, ಅವನು ಸೂಳೆ ಗುಡ್ಡದವನು, ಅವನು ಬೇವರ್ಸಿ ಅಲ್ಕಾ ನಾಯಿ, ಅವನು ಫ್ರಾಡ್ ನನ್ನ ಮಗ, ಅವನು ಅಣ್ಣಾಮಲೆ. ಅವನ ಚಪ್ಪಲಿನಲ್ಲಿ ಓಡಿದ ಬೇವರ್ಸಿ ಸೂಳೆ ನನ್ನ ಮಗ. ನಾನು உன்னை திட்டுறாரா கனடால, பண்டே திட்டுறாரா முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி கவுடா. உன்னை பண்டே காரி காரி துப்புறான். இவன் வந்து என்னடான்னு கேட்டா முதலமைச்சரோட முற்றுகையிடுவானா. ஆடாங்க டே 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 நான் ஒருத்தம் போறேன்டா உனக்கு. என்னது உனக்கு நான் ஒருத்தம் போறோம்? திருட்டு பையா. டே தமிழ்நாடு முழுக்க எத்தனை கல்குவாரி நடத்துறவங்கள்ட்ட போய் நீ எவ்வளோ மிரட்டி எத்தனை கோடி பணம் வாங்கியிருக்கிற? உனக்கும் கொடுத்துறாங்க பாரு, உனக்கு கொடுத்துறாங்க பாடுறா. மணல் குவாரி நடத்துறவங்கள்ட்ட போய் பிளாக்மெயில் பண்ணி அவங்கள மிரட்டி அவங்கள்ட்ட துட்டு வாங்குற. பெரிய பெரிய தொழிலதிபர்கிட்ட எத்தனை பேர்கிட்ட மிரட்டி நீ துட்டு வாங்கியிருக்கிற? நீ எத்தனை ஆயிரம் கோடிக்கு நீ அதிபதி. லண்டன் என்ன பொறுக்கிறதுக்கு படிக்கிறதுக்காக போன அவங்க வாத்தா, லண்டனை படிக்கடா போனா உங்க அம்மாவில் நீ சம்பாதிச்ச துட்டெல்லாம் அங்கே போய் முதலீடு பண்ணுறதுக்கு போன லண்டனுக்கு. நீ அண்ணாமலை லண்டன் நீ போனது எதுக்கு போன? அதுக்கு தான் நீ லண்டனுக்கு அங்கே போன. போயிட்டு நாங்கள் பிஜேபி இன்னைக்கு நாங்கள் வலிமைமிக்க எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம், இந்த சாராயம் எடுத்துக்கிறோம், சாராயம் 1000 கோடின்றான், அப்புறமா 40,000 கோடின்றான். நான் என்ன சொல்கிறேன், இது எங்கடா முதலமைச்சர் சம்மந்தப்பட்டது? இதில் முதலமைச்சர் சம்மந்தப்படுத்திருக்கிறார். இதில் அரெஸ்ட் வர கெஜ்ரிவால் மாதிரி அரெஸ்டெல்லாம் கூட
ஆனால் இவனை கேட்ட நான் சொல்கிறேன் அரெஸ்ட் ஆவாங்கன்னா அதை நான் சொல்ல அது எனக்கு தெரியாதுன்றான். அவன் கட்சியில் அவன் கீழ் மட்டத்துக்கிறவன் அரெஸ்ட்ன்றான். டேய் போங்கடா, போடா டேய், போய் உங்கள் அம்மா கிட்ட போய் பால் குடிங்க போங்கடா, போய் வேலையை பாருங்கடா. டேய் டேய் அவர் யார்ரா அவர்? இந்த இனத்தினுடைய தலைவன்டா. டே பேவர்சி, டேய் வார்த்தா, அவர் உங்களெல்லாம் விட்டு வச்சுக்கிறாரு பாருடா. டேய் இப்போதான்டா நான் நினைக்கிறேன் அந்த டி நகரில் அந்த பிஜேபி ஆஃபீஸில் உட்காந்துடா அவங்க அம்மாவில் நீ இவ்வளோ பேசுகிற கண்டவனுக்கு பிறந்தவனே. டேய் அண்ணாமலை வார்த்தா தேவடியா பையா, முதலமைச்சரை நீ வந்து ஏவன் சொல்ற அட உங்க அம்மாவில் ஏவன் கிருஷ்ணன் வார்த்தா. டேய் இப்போதான்டா நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்டா. தென்சென்னை மாவட்டத்துடைய முன்னாள் செயலாளர், முன்னாள் டி நகர் சட்டமன்ற உறுப்பினர் மாவீரன் அண்ணன் ஜே அன்பழகன், பழக்கடை ஜெயராமனுடைய மகன் அண்ணன் ஜே அன்பழகன், அப்பேற்பட்டவங்களாம் கடவுள் இவ்வளோ சீக்கிரம் கூட்டின்னு வந்துடக்கூடாது. இந்த மாதிரி அந்த அண்ணாமலை மாதிரி இந்த தேவடியா பையன்லாங்கிறான்ல, இவனுக்கெல்லாம் புத்தி சொல்லி தரணும்னா இவனுக்கெல்லாம் செருப்பு நடிக்கணும். அந்த பிஜேபி ஆஃபீஸ்க்குள்ளே எவனும் போகக்கூடாதுன்னா அண்ணன் ஜே அன்பழகன் இன்னும் ஒரு 25 வருஷம் உயிரோடு இருக்கணும். இதே மாதிரி ஒரு சாமியார், அந்த பிஜேபி கட்சியில் இருக்கிற ஒரு சாமியார் எப்படி அண்ணன் உதயநிதியை சொன்னாங்களோ அதே மாதிரி தலைவர் கலைஞரை சீவிடுவான்னா. அப்போ தலைவர் சொன்னார் என் தலைவர் சிவியே, என் தலையை சிவியே எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. இந்த வார்த்தை பிஜேபிக்காரன் சொன்னால் இதை வந்து பிரச்சாரம் பண்ணான் பிஜேபிக்காரன் சென்னையில். ஒத்த ஆளை ஒத்தில மாவீரன் ஜே அன்பழகன் ஒத்திலிங்க, டிரைவரை மட்டும் வண்டி ஏறான்னு சொல்லி அறிவாத்தில் இருந்த ஒத்தில ஒரே ஆள் போய் அந்த டி நகரில் பிஜேபி ஆஃபீஸ், அந்த பிஜேபி கொடி கம்பத்தை அடிச்சு ஒற்றி அந்த பிஜேபி கொடியை காவால போட்டு உள்ள தூந்த ஆபீஸை ஒரே ஒரு ஆண்மகனா, திராவிட ஆண்மகனா, கலைஞரின் தொண்டனாக, தலைவர் தளபதியின் தொண்டனாக மாவீரன் அண்ணன் ஜே அன்பழகன் தென்சென்னை மாவட்ட திமுக செயலராக இருக்கும் பொழுது அந்த பிஜேபி ஆபீஸ் அடிச்சு உடச்சு வந்துடுறா. அப்படிப்பட்ட ஆள் தாண்டா வேணும். அப்படிப்பட்ட ஆள் யாரும் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால நீங்களும் அப்படி பேசுறீங்க. என்னது அப்ப அண்ணன் ஜே அன்பழகன் மாதிரி வரணும், அந்த மாதிரி மாவட்ட செயலாளர் வேணும் சென்னையில். ஒரு தலைவனை பார்த்து ஏவன் நெக்கு சொல்றான். டே தேவடியா பையா, டே இது வரைக்கும் தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொது வாழ்வில் தூசிப்படாத ஒரே தலைவர் எங்கள் வாழும் பெரியார், வாழும் அண்ணா, வாழும் கலைஞர் தலைவர் கலைஞரின் இதயத்தை இரவலாக பெற்றிருக்கிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். எங்க தலைவர் தளபதி ஸ்டாலின்றா ஏண்டா அக்குஷ்டு சொல்ற. அவர் மேல ஒரு ஊழல் வழக்கு இருக்காடா? ஒரு ஊழல் வழக்கு, ஒரே ஒரு ஊழல் வழக்கு. அவர் மீது ஜெயலலிதா பொய் வழக்கு போட்டு அந்த வழக்கு நிற்கல. ஒருத்தன் வருமானம் அதிகமாக சொத்து சேர்த்துட்டாருன்னு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணான். சும்மா ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறான் கோர்ட்டில். இது தெரிஞ்ச உடனே நேராக ஐஜி ஆஃபீஸ் போயிட்டார், நேராக கோர்ட்டுக்கு போயிட்டார். அப்போ சொன்னார் நீதிபதி, ஒருத்தருக்கு சம்மனே அனுப்பாமல் நீதிமன்றத்துக்கு வராருன்னா அவர் எவ்வளோ ஒரு அரசியல் அப்பொழுக்கற்றவர், எவ்வளோ ஒரு நியாயமானவர், எவ்வளோ நேர்மையானவர், இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணுறார். அவ்வளோ ஒரு தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் பொதுவாளில் தூசிப்படாத ஒரு தலைவர் தளபதி. இது வரைக்கும் அவர் மேயராக இருந்திருக்கார் 2 முறை, தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர், உள்ளாட்சித்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர், இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். அவரை பார்த்து அக்குஷ்டு சொல்றேடா தேவடியாளுக்கு பிறந்த தேவடியா பையன் அண்ணாமலை. உங்க பார்த்தா இதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ண தயார். ஏவன் அக்குஷ்டு ஒருத்த சொல்லிட்டு ஒருத்த வளர்த்துறான். அந்த டி நகர் அந்த பிஜேபி ஆஃபீஸ் இருந்தானா நம்ம கட்சிக்காரர் விட்டு வச்சு இல்லையா பார்த்தா ஆஃபீஸ் யாரையும் அடிக்க தேவையில்லை. ஊழல் குற்றச்சாட்டை சொல்ற அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். அது செந்தில் பாலாஜி தைரியமாக சொல்லிட்டார், இதை அங்கே சந்திக்க தயார்னு. இன்னைக்கு மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூட சொல்லிட்டார். இது எங்கடா முதலமைச்சர் சம்பந்தப்படுத்தி பேசுற, இது சந்திக்க தயார்னு செந்தில் பாலாஜி சொல்ற. இந்த 1000 கோடி ஊழல்ன்றதே ஒரு பொய். அமலாக்கத்துறை ஐடி சொல்லிட்டா, அமலாக்கத்துறை இடி, அமலாக்கத்துறை ஐடி அறிக்கை தாக்கல் பண்ணிச்சு, ரைடுக்கு வரும், அரெஸ்ட்னு சொல்றியே நீ அண்ணாமலை. அவங்க வார்த்தா நீ சொல்றியடா. என்ன அமலாக்கத்துறை, இந்த ஐடி இடி இவனுக்கெல்லாம் சம்பளம் வந்து ஒன்றிய அரசு கிட்ட, யூனியன் கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்கினாலா, இல்லை டி நகரில் கமலாயத்தில் இருக்கிற இந்த லவடிக்கபால், இந்த பரதேசி, இந்த வேசி மகன் அண்ணாமலை கிட்ட சம்பளம் வாங்குறீங்களா? இந்த இடி அமலாக்கத்துறைலாம் ஒன்றும் தெரியல. பார்த்தா அவன் என்னவோ இடி அமலாக்கத்துறைக்கு ஆஃபீஸர் மாதிரி ஆவோன்னா ரைடுக்கு வரும் அரெஸ்ட் பண்ணுவோன்னா பொம்பாலன்னா அமலாக்கத்துறை இந்த இடி ஐடி எல்லாம் பிஜேபியில் மாணவரணி, இளைஞரணி மாதிரி அமலாக்கத்துறை ஐடி இடி எல்லாம் பிஜேபியில் அணியாடா? அப்படிதானே இருக்குது. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? திமுக வீட்டில் எல்லாருக்கும் அமலாக்கத்துறை ஐடி இல்ல ரைடுக்கு வரனா, அப்போ உங்க வார்த்தை நீ சொல்லி அனுப்புற திமுகவை டேமேஜ் பண்ணணும்னு சொல்லிதான் அனுப்புற. உன் அச்சா கேட்கறது ஆளுதாடா அண்ணாமலை. உங்க வார்த்தா உன் அச்சா கேட்கறது ஆளுதடா. டே காஞ்சி போன கருவாடு உங்க அம்மால உன் அச்சா கேட்கறது ஆளுதாடா.
ஆர்ப்பாட்டம் பண்ணுவானா? போலி மதுபான பாட்டில் வைக்கிற பேவர்சி நாய்ங்க நீங்க, டூப்ளிகேட் சரக்கு வைக்கிற பேவர்சி நாய் நீங்க பிஜேபி. உங்களெல்லாம் இவ்வளோ நேரம் நான் டைம் செலவு பண்ணி பேசுறதே வேஸ்ட்டு. எவ்வளோ பெரிய தலைவன், அவரை பார்த்து அக்யூஸ் பண்ணுறான் இவன். மோடி யாரா? மோடி யார்? பெரிய தலைவர் அவர். இன்னைக்கு நீங்கள் வட மாநிலத்தில் இந்துத்துவான மக்களை ஏமாற்றி மிரட்டி நீங்கள் ஓட்டு வாங்கின்னு வந்துட்டா, நீங்கள் ஆட்சியில் இருக்கிறதுனால நீங்கள் பண்ணுற அராஜகம்லாம் மக்களுக்கு தெரியாதா? மும்மொழி கொள்கையை கொண்டு வரானுங்க, அதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதுக்கு சாராயத்தை கொண்டு வரான் வெளியே. மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறதுனால இப்போ சாராய ஊழல்ன்றான், ஹிந்தி திணிக்கிறதுக்கு பார்க்குறான். அது கலைஞராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் தளபதி, இந்த மண்ணின் முதலமைச்சர், வாலிப கலைஞர், நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். இந்த தலைவர்கள் அவர் பின்னால் இருக்கிற எங்களை போன்ற கோடிக்கணக்கான தொடர்களுக்கும் வரை உங்களின் ஆதிக்க மொழி, உங்களின் சனாதன மொழி, உங்களின் மனு தர்ம மொழி இந்திய நாங்கள் இங்கே உள்ள நுழைய விட மாட்டோம். அதனால உங்களுக்கு கோபம். அதனால தான் எத்தனை சாராய்க்கிட்டு வரீங்க. இப்போ அங்கே எச்சராஜா சொல்கிறான், அந்த எச்சக்கிழமை நாய் டாஸ்மாக் கடையில் சாராயம் விற்கிறான். வாத்தா, டாஸ்மாக் கடையில் சாராயம் விற்காம என்ன பழனி பஞ்சாமிர்தமாக விற்பாங்க, இல்லை திருப்பதி லட்டா விற்பாங்க? அவன் அண்ணாமலை குடிக்கிறது இல்லையா? அவங்க பார்த்தா ஃபுல்லாக குச்சி புட்டு ஃப்ளைட்டில் வரும்போது எமர்ஜென்சி ஒரு திறந்து வந்தான்டா, அவசர கதவை தந்து விட்டான் புல் பாதியில். இவன் இந்த அரசு எதிர்க்கிறோமா, ராஜினாமா பண்ணணுமா, விடமாட்டோம் நாங்கள் அத்தை போடா. டே அண்ணாமலை வாயில் பண்டியாக வருதுடா. எனக்கு உங்கள் அம்மாவில் தேவடியா பையா பண்டியாக வருதுடா. யாரோட அக்யூஸ்ட்டுன்னு சொல்கிறா? உங்கள் அத்தா தேவடியா பையன், நீடா அக்யூஸ்ட்டு. உங்கள் அத்தா நீ அக்யூஸ்டா, உங்கள் அம்மாவில் நீ அக்யூஸ்டா. டே, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சமூக விரோதிங்க, கேடி, கேப் மாறி, முள்ள மாறி, முச்சோக்கி, தாலி அடிக்கிறவன், செயின் அடிக்கிறவன், பிக் பாக்கெட் பண்ணுறவன், பெண்களை கற்பழிக்கிறவன், போலி மதுபான பட்டுக்கிறவன், கஞ்சா விற்கிறவன், ரவுடி பையன், கொலகாரன், மாமூல் வசூல் பண்ணுற அத்தனை அக்யூஸ்ட் இன்னைக்கு அங்கடாங்கிறான் கேட்டா. அவங்க அம்மாவில், அவங்க அக்கால ஒளி, உங்கள் அத்தா பிஜேபி தண்டாங்கிறான். அவங்க அத்தா அண்ணாமலை பூரா அக்யூஸ்ட் இன்னைக்கு பிஜேபி இருக்கிறான்டா. அவங்க அத்தா நீ பார்த்து ஒரு இனத்தின் தலைவனே ஏன் அக்யூஸ்டா? எப்படியா பையா அம்மாவில் வாடா. டே நீ அறிவார்த்துக்கே நாளைய தமிழகம் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை நான் சந்திக்கிட்டு நான் நேராக வரேன்னு சொன்ன தேவடியா பையன் வந்தியா? உங்கள் அம்மாவில் நீ இன்னும் முதலமைச்சர் வந்துடுயா? டே உதயநிதி அவர் கால் செருப்பு தூசிக்கெல்லாம் அவங்க வார்த்தா நீ அண்ணாமலை சரி கிடையாது. மனுஷன் சொன்னார்ரா ஒரு வார்த்தை, என் தலைவன் அண்ணன் உதயநிதி, நாளைய முதலமைச்சர் அவர் எங்கள் அண்ணன் உதயநிதி சொன்னார்ரா. என்னடா சொன்னார்? சனாதனத்தை டெங்கு கொசு போல் மலேரியா கொசு போல் ஒழிப்பேன்னாரு. எவ்வளோ எதிர்ப்போம் பார்த்தா நீங்கள் பிஜேபிக்காரனுங்க. அவன் 10 கோடி தரான்னா தலையத்தனை வரான்னா. எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, அதுவே ஒரு ப்ளஸ் ஆச்சு. கடைசியில் பிரச்சனை பிஜேபிக்காரனும் ஓஹோன்னு பிரச்சனை பண்ணுறானுங்க, இந்தியா ஃபுல்லாக பண்ணான். அப்போ நான் உதயநிதி கேட்குறாங்க, இதை நீங்கள் வாபஸ் வாங்குவீங்களான்னு. பதில் சொல்லாமல் கூட போல ஒரு பதில் சொன்னார் நான் உதயநிதி. அதான்டா தலைமை. அப்படியே உங்கள் அம்மாவில் அண்ணாமலை ஆட்சி முக்கியம் இல்லை, கொள்கை முக்கியம். அப்போ தான்டா சொன்னார் எங்கள் வாலிப கலைஞர், நாளைய தமிழகம், நாளைய முதல்வர் எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? டேய் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னது சொன்னதான். ஆட்சியே போனான்ட்டார். ஆட்சியே போனாலும் போட்டோம், ஆனால் சனாதனத்தை ஒழிக்கிறது சொன்னது தான். அப்படிப்பட்ட தலைவர் இருக்கிற திமுக இது. பார்த்தா இது என்ன அண்ணா திமுக நினச்சிருக்கிறியா? அடிமை எடப்பாடி பழனிசாமி மாதிரி தலைவர்கள் இங்கே திமுக இருக்காங்களா? எடப்பாடி பழனிசாமி மாதிரி அடிமை நினச்சிட்டு இருக்கியா எங்கள் தலைவர்களை? அந்த எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் சொன்னார், நான் திமுக மாதிரி அடிமை கட்சியில் நான் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டேன்னு. டேபிள் கீழே போய் சசிகலா காலை நக்கி சசிகலா கால் போட்ட பிச்சை, சசிகலா கால் அடிமை. எடப்பாடி பழனிசாமி மாறிங்கன்னா நாங்கள் எங்களா அடிமை தொடரடிங்க நினச்சிருக்கோம். அவங்க வார்த்தை அடி மிஸ்ஸாவை மிரள வச்ச தலைவன்டா என் தலைவன் தளபதி. மிஸ்ஸாவை மிரள வச்ச தலைவன். உங்கள் அம்மாவில் ஊட்டாண்ட வரையா அட, உங்கள் அம்மாட உங்கள் அக்காளவுடைய உங்கள் ஆத்தா தேவடியா பையா ஊட்டாண்ட வரையா A1 தேவடியா பசங்களா? நீங்கள் பிஜேபிக்காரன் தான்டா A1 தேவடியா பசங்க. வாடா பார்த்துக்கலாம்.